கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடு இணையற்ற திருநாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை இரக்கம் என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஒரு திருவசனம், அது எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 36வது அதிகாரம் 36 மற்றும் 37வது திருவசனங்கள். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 36 மற்றும் 37. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலுமுள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகிறது போல அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். பிரியமானவரே, இந்த திருவசனங்களிலே கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கும் இந்த முழு பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் கொடுக்கிற ஒரு மகிமையான வாக்குறுதியை நாம் பார்க்கிறோம். இதில் நாம் தேவனுடைய இருதயத்தை, அவருடைய உள்ள கிடக்கையை நாம் புரிந்து கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, அதிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதும் வலியுறுத்தப்படுகிறது. நாம் அதை சரியாய் அவருடைய ஒத்தாசையின்படி செய்வோம் பொழுது கர்த்தர் நம்மை அந்த வாக்குறுதியை நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்ற அவர் வல்லவராக, உண்மையுள்ளவராக, போதுமானவராக, தலைவராக இருந்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அதை குறித்து நாம் இந்த நாளிலே சில காரியங்களை சிந்திக்க போகிறோம். கவனமாய் கர்த்தரை நோக்கி பார்ப்போம், கர்த்தருக்கு செவி கொடுப்போம். ஸ்தோத்திரம். முதலாவதாக, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் பாழானவைகளை மறுபடியும் கட்டி எழுப்பக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கிறார். மறுபடியும் நிலைவரப்படுத்துகிறவராக, நிலை நிறுத்துகிறவராக, வாழ்க்கைகளை பரிபூர்ணப்படுத்துகிறவராக இருந்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம், இஸ்ரேல் மக்கள் பாபிலோனிய சிறையிருப்புக்கு சென்ற பொழுது கர்த்தர் பேசினார். அவர்களுக்கென்று ஒரு எதிர்பார்ப்பு, நம்பிக்கை முற்றிலும் அற்றுப்போன ஒரு சூழ்நிலை. பழைய ஏற்பாட்டு காலத்திலே 1-2 வாக்குறுதிகள், தீர்க்க தரிசனங்கள் அவர்களுக்கென்று மகிமையாய் வைக்கப்பட்டிருந்தது. கர்த்தருடைய ஊழியர்கள் அதை கருத்தில் கொண்டு அதை சொல்லி ஜெபித்தார்கள். தானியேல், ஆண்டவரே, இத்தனை ஆண்டுகளுக்கு பின்பதாக எங்களை மறுபடியும் உம்முடைய எருசலேமுக்கு கூட்டிக் கொண்டு போவீர் என்று நீர் சொல்லியிருக்கிறீரே, நாங்கள் தவறு செய்தோம், எங்களை மன்னியும் என்று உத்தரவாதத்தோடு ஜெபித்தார்கள். கர்த்தர் மறுபடியும் அவர்களை இஸ்ரேல் நாட்டுக்கு திரும்பி வர பண்ணினார். அது மாத்திரமல்ல, அவர்கள் ஒரு உண்மையான பரலோக ராஜ்யத்தையும் அவர்கள் சுதந்திரிக்க வேண்டும். அதே நேரத்தில் பூமியிலையும் ஆவிக்குரிய சுதந்திர வீதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். அதனால தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம், நீங்கள் அதை கவனமாக வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கே கர்த்தர் அங்கே கள்ள தீர்க்க தரிசனங்கள், கள்ள தரிசனங்களையும் கூட கடிந்து கொள்ளுகிறார். தரிசனமற்ற சூழ்நிலைகளை கடிந்து கொள்ளுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, அங்கே கர்த்தருடைய ஆவியானவருடைய அபிஷேகம் எப்படி அங்கே தீர்க்க தரிசனமாக தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்படுகிற அந்த ஸ்தானத்திலிருந்து அந்த அபிஷேகம் புறப்பட்டு எப்படி அது ஒரு நதியாக பாய்ந்து போகிறது என்று குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஆவியானவரை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒருவேளை நாம் இன்னும் கர்த்தருடைய அன்பிலே நாம் இன்னும் நிலைவரப்படாமல் இருந்து கொண்டு இருப்போம் என்றால், ஸ்தோத்திரம், இன்னும் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே, ரட்சிப்பின் அனுபவம் என்பது ஆரம்ப கட்ட அனுபவம்.
மறுபிறப்பின் அனுபவம். இன்னும் அதற்குள்ளே கூட நான் வராமல் பின்னாலே பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போட்டு கொண்டு இருப்பீர்கள் என்றால், இன்றே கர்த்தருக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு, மரணம், சிலுவையில் மரித்து அவர் உயிர்த்த அந்த தியாகத்தை நினைத்து பார்த்து பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாகவும் இன்று நீங்கள் இருக்கிற இடங்களிலே அவரை ஏற்றுக்கொள்ளலாம். நீங்கள் அவரோடு ஒப்புரவாகும்போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு உங்கள் வாழ்க்கையிலே பதில் கொடுப்பார். நிச்சயமாக சொல்லுகிறேன், கர்த்தர் அதை கேட்டு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே பதில் கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. அதைத் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தையும் வாஞ்சியுங்கள். அதையும் கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். காரணம், அந்த ஆவியானவர் மூலமாகத்தான் கடைசி காலத்துக்குரிய தரிசனங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம் 2வது அதிகாரத்திலே ஆவியானவர் குறிப்பிட்டு வைத்திருக்கிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் மேலேயும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். அப்போது ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து பரலோக தரிசனங்களையும் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பூமிக்குரிய தரிசனங்களையும் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வைத்திருக்கிற இலக்கு, குறிக்கோள், நோக்கத்துக்கு தகுந்த விதத்தில் தரிசனங்களை கொடுக்கிறார். அதில் தேவனுக்கு நாம் முதலிடம் கொடுக்கிறோமா என்பதை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். முதலிடம் கொடுக்க பழகும்போது பூமிக்குரிய காரியங்களிலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், இந்த எசேக்கியேல் 36, 37 பார்க்கும்போது மறுபடியும் பாழானவைகள், நிர்மூலமானவைகள், அட்டர் டெசலேஷன். ஸ்தோத்திரம். இஸ்ரேல் மக்கள் பாபிலோனுடைய சிறையிருப்புக்கு போகும்போது கொஞ்சத்தை ஆண்டவர் மிச்சம் வச்சிருந்தாங்க. அதே நேரம் அந்த பட்டணம் முற்றிலுமாக தரைமட்டமாக்கப்பட்டது. கொஞ்சம் உடைஞ்ச காரியங்கள் மட்டும்தான் அங்கே மிச்சம் வைக்கப்பட்டிருந்தது. இப்போது கர்த்தர் மறுபடியும் நிர்மூலமானவைகளை கட்டி எழுப்புகிறவர், பாழானவைகளை மறுபடியும் தேர்தல் அடைய பண்ணுகிறவர். ஏசாயா 51:3 அப்படி சொல்லுகிறது. பாழானவைகளை தேர்தல் அடையும்படிக்கு செய்கிறவர். அதை கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் ஏதேன் தோட்டத்தை போலவும் மாற்றுகிறவர். அதே போல் 36 அதைத்தான் சொல்லப்படுகிறது. மறுபடியும் கட்டி எழுப்புவார், மறுபடியும் கட்டப்படும், நகரம் கட்டப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அடுத்து அதிலே அவர் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். இதற்காக நீங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும். பாருங்கள், ஜெபத்திலே 4 வகைகள் இருக்கிறது. பவுலப்போஸ்தலன் ஆவியானவர் மூலமாக அதை குறிப்பிடுகிறார். எல்லா ஜனங்களுக்காகவும் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் இன்னும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்க வேண்டும். ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம். ஆமாம், தேவ சமூக பழக்கத்தில் கிட்டக்க நெருங்கி போகணும்னா 2 காரியம் ரொம்ப அவசியம். ஒன்று ரத்தத்துக்குள்ளே மறைஞ்சிருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாக இரத்தம், அந்த இரத்தம் நம்ம மேலே ஒரு கவர் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தூபம் காட்டி, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே தூபத்தோடு தான் உள்ளே நுழைய முடியும். தூபம் போட்டுக்கொண்டே தான் உள்ளே போக வேண்டும். அதான் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்க பழக வேண்டும். நன்றி அறிதலோடு நன்றி செலுத்தி ஜெபம் பண்ண பழக வேண்டும். கர்த்தர் கணத்திற்குரியவர், மகிமைக்குரியவர். அவரே சகல கணத்திற்கும் மகிமைக்கும் உரியவர். அடுத்து அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். பாருங்கள், ஜெபத்துக்கு நம்ம ஜெபம் கர்த்தரிடத்தில் பண்ணுகிறோம். விண்ணப்பம் என்பது அதிகாரத்தில் இருக்கிறவர்களிடத்துல பண்ணுகிறோம். இப்போ நம்ம போய் ஒரு அரசாங்கத்தில் போய் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறோம், அதான் விண்ணப்பம். கோரிக்கை மனு கொடுக்குறோம். அதே போல் கர்த்தர் அவர் சகலவற்றிற்கும் ராஜாவாக இருந்து கொண்டு இருக்கிறார். சகலருக்கும் நீர் தலைவராக இருந்து கொண்டு இருக்கிறீர் என்று தாவீது குறிப்பிடுகிறார். சர்வலோக நியாயாதிபதி என்று குறிப்பிடுகிறார். சர்வலோகத்தின் ஆண்டவர் என்று குறிப்பிடுகிறார். ஸ்தோத்திரம். அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ண பழக வேண்டும். பொதுவாக
ராஜ சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணுவார்கள். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் ராஜாதி ராஜாவாக இருந்து கொண்டு இருக்கிறார். அவருடைய ராஜ்யம் நித்தியமானது. ஸ்தோத்திரம். எரேமியா 10:10 அப்படி சொல்லுகிறது. அவர் நித்திய ராஜா. அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். விண்ணப்பம் பண்ணும்போது இந்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றுவார். இது புதிய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரேல் மக்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவின் மூலமாக பூமியில் உள்ள சகல தேச மக்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விண்ணப்பம் பண்ண வேண்டும், விண்ணப்பம் பண்ண வேண்டும், விண்ணப்பம் பண்ண வேண்டும், விண்ணப்பம் பண்ண வேண்டும். அப்பொழுது கர்த்தர் அந்த பரம ராஜா நமக்கு அனுக்கிரகம் செய்வார். மறுபடியும் நகரம் கட்டி எழுப்பப்படும். மனிதர்கள் பெருகுவார்கள். மிருக ஜீவன், அந்த காலத்தில் மிருக ஜீவன்கள் பொசஷன்ஸ். ஆமாம், அந்த காலத்தில் உடைமைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காலத்தில் நிலம் கால்நடைகள் தான் அவங்களுக்கு பொசஷன். அப்போது கர்த்தர் பொசஷனையும் அதிகப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அதே நேரத்தில் கர்த்தர் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், ஜெபிக்க வேண்டும், விண்ணப்பம் செய்ய வேண்டும், வேண்டுதல் செய்ய வேண்டும். வேண்டுதல் என்றால் தேவனோடு ஒப்புரவாகி ஒரு நல்ல நிலையில் இருந்து கொண்டு இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். யோபு தேவனிடத்தில் வேண்டுதல் செய்தார். தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தார். தேவன் அந்த வேண்டுதலை கேட்டு, ஸ்தோத்திரம், அந்த யோபுவினுடைய சிநேகிதர்களுக்கும் ஒரு இரக்கம் காமித்தார். யோபுவையும் கர்த்தர் ரெட்டிப்பாக ஆசீர்வதித்தார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பித்த பிறகு நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க பழக வேண்டும். தேவன் வைத்திருக்கிற திட்டத்தின்படியாக கர்த்தருடைய சபையிலும் சுவிசேஷ ஊழிய ஸ்தாபனங்களிலும் பொதுவான தேச அரசாங்கங்களிலும் கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டிய நம் மூலமாக தேசத்திற்கு செய்ய வேண்டிய காரியங்களை அவர் என்னெல்லாம் செய்ய சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் செய்யணும். ஜெபிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். நாம் ஜனநாயக கடமைகளை செய்ய வேண்டும். கர்த்தர் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். மறந்துவிடக்கூடாது. விண்ணப்பம் பண்ண வேண்டும். அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். நான் பிரதானமாக சொல்லுகிற புத்தி, இன்று கர்த்தருடைய சபையிலே நாட்டுக்காக திறப்பில் நிற்கும்படிக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். கிரமமாக தேசத்திலே கலகமில்லாமல் ஒரு அமைதலோடு நல்ல ஜீவனம் பண்ணும்படிக்கு, ஜீவனம் என்றால் 2 பேரையும் குறிக்கிறது. தேசத்தின் குடிகளையும் குறிக்கிறது. தேசத்தில் உள்ள அதிகாரிகள் ஆளுகின்றவர்களும் கலகமின்றி அமைதலோடு சமாதானமாக ஜீவனம் பண்ணும்படிக்கு கர்த்தருடைய சபை திறப்பிலே நிற்க பழக வேண்டும். அந்த சமாதானத்தை கெடுக்கிற காரியம் உள்ளும் புறமும் எப்போ வருதோ அதை கர்த்தர் அதை நீக்கி போடும்படிக்கு ஜெபம் பண்ண பழக வேண்டும். ஆமாம், கடைசி காலத்திலே அந்தி கிறிஸ்துவின் வருகை கர்த்தருடைய சபையின் மூலமாக தடை செய்யப்படுகிறது என்று வேதம் பதிவிடுகிறது. இன்று அந்த உத்தரவத்தோடு இன்று கர்த்தருடைய சபையிலே தேவனுக்கு முன்பதாக நாம் காத்திருக்கிறோமா? யோசனை பண்ணி பார்ப்போம். அப்போது இன்றைக்கி விண்ணப்பம் பண்ணுகிற காரியம் தனிப்பட்ட விதத்திலும் சரி, குடும்பமாகவும் சரி, சபையாகவும் சரி, தேசமாகவும் சரி வளர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சங்கீதம் 32:6 தெளிவாய் சொல்லுகிறது, இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான். அப்பொழுது மிகுந்த ஜல பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. ஸ்தோத்திரம். நம்ம இதுக்காக நம்ம நாட்டுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு குரூப் இருக்குது. அதுவும் தப்பு. அதுக்காக தனக்காவது ஜெபிக்க பழகணும். இன்றைக்கி பக்தியுள்ளவன் சகாயம் கிடைக்கும் காலம். சகாயம் கிடைக்கும் காலம்னா இதுதான் அனுக்கிரக காலம். புதிய ஏற்பாட்டில் தெளிவாக பொருந்திய நிருபத்தில் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே சகாயம் கிடைக்கக்கூடிய காலம். காரணம், கிறிஸ்து இயேசுவாகிய இரட்சகர் கர்த்தர் நமக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்து பரலோகத்திற்கு சென்றிருக்கிறார். இன்று பிதாவாகிய தேவனாகிய கர்த்தரிடத்தில் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ஜெபிக்கும் போது உடனே பரலோகத்தின் வாசல் திறக்கிறது, கதவு திறக்கிறது, ஒத்தாசைகள் வருகின்றன. மறந்துவிடக்கூடாது. பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான். விண்ணப்பம் பண்ண பழக வேண்டும். பண்ணுனா
இந்த பூமியில் கடைசி காலத்தில் வருகிற சில வெள்ள பிரளயங்கள் அவருடைய ஜனத்தை அணுகாது, தேசங்களை அணுகாது, மறந்துவிடக்கூடாது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் வலு சர்ப்பம் தன்னுடைய வாயை திறந்து ஒரு வெள்ளத்தை ஊற்றினது என்று போடப்பட்டிருக்கிறது. பூமி அதை விழுங்கி போடும்படிக்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். அது மாத்திரமல்ல, அந்த வலு சர்ப்பத்தில் இருந்து கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பாதுகாத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ண பழகுவோமா? உங்களுக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள், எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள், சபைக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள், பட்டணங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள், மாநிலத்திற்காக விண்ணப்பம் பண்ணுங்கள், தேசத்திற்காக விண்ணப்பம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம். மறந்து விடாதிருங்கள். கர்த்தருடைய திட்டப்படி பட்டணங்கள் கட்டி எழுப்பப்படும். அங்கே நிர்மூலமானவைகள் மறுபடியும் புத்தெழுச்சி பெறும். சங்கீதம் 107 கடைசி பகுதியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மறுபடியும் கட்டி எழுப்புவார். ஸ்தோத்திரம். கர்த்தர் அதை செய்ய வல்லவராக இருந்து கொண்டிருக்கிறார். அவரே சகல துதி கனம் மகிமைக்கு உரியவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக இன்று பரலோகத்துக்கு எடுத்த காரியங்களிலும் நாம் வளர வேண்டியதாக இருக்கிறது. பூமிக்குரிய காரியங்களிலும் வளர வேண்டியிருக்கிறது. 2 பேதுரு 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் அவருடைய திவ்யமான வல்லமை தந்தருளினதுமின்றி இச்சையினால் உண்டாகும் கேட்டுக்கு தப்பி அவருடைய திவ்ய சுபாவத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாக மாறி போய்விடுகிறோம். இன்று குடும்ப ஸ்தாபனமாக இருந்தாலும் சரி, அல்லது பொதுவான ஸ்தாபனங்கள், கர்த்தருடைய சபை, அரசாங்கம், ஸ்தாபனங்கள், எதனால் பிரச்சனை வருதுன்னா இதனால தான் வருது. ஒருவருக்கொருவர் இச்சை, நான் தான் மேலே நிற்கணும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த 2ஐயுமே நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அந்த இச்சையை கர்த்தருக்குள்ளே நம்ம ஜெயிக்க பழகணும். கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் ஆவியானவருடைய கனி இச்சை அடக்கம். ஸ்தோத்திரம். அடக்கம் பண்ண பழகிட்டோம்னா கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வச்சிருக்கிற ஜீவனிலே நாம் பங்கடைய முடியும். முதலாவது. அடுத்து அந்த ஜீவனுக்குரிய தேவைகள் எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தந்தருளினதும் அன்றி. அப்போ முதல்ல அவர் நமக்கு அந்த ஜீவனத்துக்குரிய எல்லாவற்றையும் நமக்கு தருகிறார். அது மாத்திரமல்ல, திவ்ய சுபாவம், அவருடைய சாயல், அவருடைய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக கர்த்தர் மாற்றுகிறார். இதற்காகவும் நிறைய வாக்குறுதிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முழு வேதாகமத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளுக்கு என்றும் இஸ்ரவேல் மக்களுக்கு என்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அதை குறித்துதான ஒரு வெளிச்சம் நமக்கு இன்றைக்கி கடைசி காலத்தில் அவசியமாக இருக்கிறது. அந்த வாக்குறுதிகள் தெரிஞ்சால் தானே நம்ம கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும், விண்ணப்பம் பண்ண முடியும், தேவனுடைய உள்ள கிடக்கையை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஸ்தோத்திரம். தேவன் அதை நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டார், மக்கள் தங்கள் பிள்ளைகள் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பார்களா, முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பார்களா என்று குறிப்பிட்டார். தேவன் தம்மிடத்திலே கேட்டுக்கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம், நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். பரிசுத்த ஆவியானவரையும் கர்த்தர் கொடுப்பார், நன்மைகளையும் கொடுப்பார். அதை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார், மறந்து விடக்கூடாது. அதற்கென்றும் நிறைய வாக்குறுதிகள் இருக்கிறது, நிறைய வாக்குறுதிகள் இருக்கிறது. நான் சொல்லிக்கொண்டே போகலாம். கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் தன் பலனை தரும், குடும்ப வாழ்க்கை அவரை கட்டி எழுப்புவார், தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை அவர் விடுதலையாக்குகிறார், அவர் உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், பேதுரு படகிலே மீன் பிடிக்கிறதில் கஷ்டப்பட்ட பொழுது கர்த்தர் அந்த படகிலே தொழிலை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு அந்த காலத்தில் விவசாயம் பண்ணி கொண்டு இருந்த பொழுது அங்கே 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 பற்றாக்குறை, மழை தாழ்ச்சி ஏற்பட்ட பொழுது கர்த்தர் அவருடைய இரக்கத்தை, தயவை காண்பித்து நல்ல விளைச்சலை கொடுத்தார்.
கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்பதை அந்த இடத்துல நிரூபித்து காட்டினார். எவ்வளவோ வாக்குறுதிகள். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு இன்னும் பூமியில் அவர் திட்டம் பண்ணி வச்சிருக்கிற சொத்து சுதந்திரங்களை கொடுப்பார். ஸ்தோத்திரம். அதை பாதுகாக்கவும் செய்வார். ஏசாயா 61:7 சமீபத்தில் ஒரு நாள் ஒரு வசனத்தை வாசிச்சப்போ எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. வெட்கத்திற்கு பதிலாக உங்களுக்கு ரெட்டத்தனையான பலன் வரும், தங்கள் பாகத்திலே சந்தோஷப்படுவீர்கள். உங்கள் வீடு, உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், உங்கள் தொழில் சந்தோஷமாக இருக்கும், உங்கள் சொத்து சுதந்திரங்களின் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற திருச்சபையிலே சந்தோஷம் உண்டாயிருக்கும். கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற தேசத்திலே, அரசாங்கத்திலே சந்தோஷம் உண்டாயிருக்கும். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, வேதாகமத்திலே மகிமையான வாக்குறுதிகள், தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. அவைகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவை சுட்டி காண்பிக்கிறது. கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அந்த வாக்குறுதிகள் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற பெற்றுக்கொள்ளுகிறோம். ஸ்தோத்திரம். தேவனை விட்டு தூரமாய் ஓடிக்கொண்டிருந்த எனக்கும் ஆண்டவர் இந்த கிருபையை பாராட்டினார். இந்த ஊழியங்களின் மூலமாக ஆயிரக்கணக்கானோருக்கு அந்த கிருபையை பாராட்டி இருக்கிறார். உங்களுக்கும் நிச்சயம் பாராட்டுவார். அவரிடத்துல விண்ணப்பம் பண்ணி பழகுங்கள், கேட்டு பழகுங்கள். முதலாவதாக அவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறார்னு கேட்டு பழகுங்க. அடுத்து என்ன வாக்குறுதிகளை வைத்திருக்கிறார் என்று கேட்டு பழகுங்க. அவரே அதை நடத்துவார். அவரே அதை நடத்துவார். அவரே அதுதான் வெற்றி வாழ்க்கையின் ரகசியம். மகிமை அவருக்கே, சகல துதிகன மகிமை அவருக்கே. ஸ்தோத்திரம். அதில் அவரோடு நடக்கும்போது நீங்கள் சகிக்கிற பாடுகளிலே நீங்கள் அதில் உறுதியாக இருப்பீர்கள் என்றால் கர்த்தரோடு நீங்கள் கிறிஸ்துவோடு ஆளுகையை செய்வீர்கள். அவருடைய மகிமையிலே பூமியிலும் பங்கடைவீர்கள், பரலோகத்திலும் பங்கடைவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை. அடுத்தபடியாக தாவீது என்ற ஒரு அரசன் கர்த்தரால் கனம் பண்ணப்பட்டான். ஸ்தோத்திரம். அவர் தன்னை குறித்து சொல்லும்போது அழகாக சொல்கிறார். மேன்மையாய் உயர்த்தப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை இன்பமாய் வசனித்தேன் என்று குறிப்பிடுகிறார். 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 11 மற்றும் 12வது திருவசனங்களை வாசித்து பாருங்கள். தாவீது தன்னுடைய பூமிக்குரிய ஓட்டத்தை நிறைவு பெற்றும் பொழுது, நிறைவேறுதலுக்குள்ளாக செல்லும் பொழுது அவர் இந்த வார்த்தைகளை குறிப்பிடுகிறார். கர்த்தாவே, மகிமை உம்முடையது, மாட்சிமை உம்முடையது, ஜெயம் உம்முடையது, வல்லமை உம்முடையது, மாட்சிமை உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராக இருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. யாரையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். பாருங்கள், இது ஒரு அருமையான வாக்குறுதி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த வாக்குறுதியை ஒரு முறை எனக்கு கற்றுக் கொடுத்த பொழுது மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அவருடைய ராஜரீகம் சர்வ பூமியையும் ஆளுகை செய்கிறது. அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். மகிமை, மாட்சிமை, மகத்துவம் அவருடையது. தேவரீர் சகலருக்கும் ராஜாவாக இருக்கிறேன். யாரையும் பலப்படுத்த முடியும் அவரால். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர், அவரை தொழுது கொள்ளுகிறவர் ஒவ்வொருவருக்கும் அவர் உதவி செய்கிறார். அவருடைய இக்கட்டுகளிலிருந்து மீட்டு கொள்ளுகிறார். அவருடைய துன்பங்கள் துயரங்களிலே அவருடைய ஆலோசனைகளை கொடுக்கிறார். அவருடைய கரத்தினால் வழி நடத்தி செல்லுகிறார். பாருங்கள், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையிலே இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி காண்பித்தார். அவைகளெல்லாம் 1-2 செய்திருந்தாலுமே அது பூமிக்குரிய வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் ஒரு முன் மாதிரி அச்சுக்களாக, பரடிகங்களாக இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஸ்தோத்திரம். வாக்குறுதிகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. குடும்ப வாழ்க்கையிலே அவர் ஸ்தோத்திரம் காணாவூர் வீட்டிலே தண்ணீரை ரசமாக மாற்றினார். அதே போல் பழைய ஏற்பாட்டிலே வாசித்து பாருங்கள். தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிறார். குழந்தை பாக்கியங்களை கொடுக்கிறார். சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கிறார். தொழில் வாழ்க்கையிலும் அப்படித்தான். பேதுருவினுடைய படகிலே உதவி செய்தார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஈசாக்கினுடைய தோட்டத்திலே அவர் அற்புதங்களை செய்தார். சொத்து சுதந்திரங்களை கொடுத்தார். பாருங்கள், தாவீது ராஜா
ஸ்தோத்திரம். அவருடைய குடும்ப பின்னணியின்படி அவர் ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவனாக இருந்தார். கர்த்தர் அவரை ஸ்தோத்திரம் இஸ்ரவேலின் குறிப்பிடத்தக்க ராஜாவாக மாற்றினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, தீர்க்க தரிசன புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு, தாவீது என்றென்றைக்கும் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இருப்பார் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இப்போ நீங்கள் கேட்கலாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார்? ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தாவீது தன்னுடைய ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் பூமிக்குரிய ராஜாதி ராஜா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மறந்து விடக்கூடாது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் அவருடைய மகிமையை, அவருடைய மகத்துவத்தை, அவருடைய மாட்சிமை, அவருடைய வல்லமை, அவருடைய ஜெயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அவரை அறிந்து அவரை ஸ்தோத்தரிக்க, துதிக்க, ஆராதிக்க, தொழுது சேவிக்க உங்களை விட்டு கொடுங்கள். அவருடைய சமூகம், அவருடைய ஆள் தத்துவத்தில் நாம் புரிந்து கொள்ள முடியும். அவருடைய அன்பை புரிந்து கொள்ள முடியும். அவருடைய கிருபையை புரிந்து கொள்ள முடியும். கிருபையை பற்றி கொண்டு அந்த சகாயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, இரக்கங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக, தயவை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அதுதான் காரியம். அப்பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவார், அதை பரிபூர்ணப்படுத்துவார். யோவான் 10:10 சொல்லப்பட்டிருக்கிறது, நானே வாசலாக இருக்கிறேன், என் மூலமாய் பிரவேசிக்கிறவன் உள்ளும் புறம்பும் நல்ல மேய்ச்சலை பெற்றுக்கொள்ளுவான், நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கைகளை உருவாக்குவார், கட்டி எழுப்புவார். அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய ஆலோசனையின்படி நீங்கள் நிலைநிறுத்தப்படுவீர்கள். உங்களுக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிற ஸ்தோத்திரம் கனத்தை, மேன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த பகுதிகளில் இவ்வளோ நாளும் அலட்சியமாக இருந்திருக்கிறோமா? சில நேரங்களிலே ஸ்தோத்திரம் பிரசங்க பீடங்களிலே கேட்டிருக்கிறேன், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அது உண்மை, 100%. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்றவர்கள் பரலோகத்தின் குடியிருப்பை நாடிக்கொண்டு இருந்தார்கள். நம்மளுடைய அல்டிமேட் அதுதான். அதே நேரத்தில் பூமிக்குரிய தரிசனங்களும் இருக்கிறது, மறந்துவிடக்கூடாது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்றவர்களை பூமிக்குரிய தரிசனத்திலையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ராஜாக்களின் காலத்தில் ஸ்தோத்திரம் தாவீது, சாலமன், அபியா, ஆசா, யோசபாத், உசியா, எசேக்கியா போன்ற ராஜாக்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த ராஜரீக அபிஷேகத்திற்குள்ளே, ஆசீர்வாதத்திற்குள்ளே நாம் என்னைக்கு கண்டுகொள்ளப் போகிறோம்? ஆவியானவர் கேட்கிறார், ஆவியானவர் அங்கலாய்க்கிறார். ஸ்தோத்திரம். இன்று கர்த்தருடைய சபை ஆவியானவரால் நிரம்பி தேவன் எதிர்பார்க்கிற அபிஷேக நிலைக்குள்ளாக வந்து கர்த்தருக்காக, கர்த்தருடைய சித்தப்படி, கர்த்தருடைய தயவுள்ள சித்தப்படி ஒரு ஜெயம் கொள்ளுகிற ஒரு சபையாக, ஜெயம் கொள்ளுகிற ஒரு கிறிஸ்தவளாக, ஜெயம் கொள்ளுகிற ஒரு குடும்பமாக, ஜெயம் கொள்ளுகிற ஒரு தொழிலாக நாம் என்று வரப்போகிறோம் என்று அவர் நம்மை ஆவலோடு, வாஞ்சியோடு இந்த நாளிலே போராடி கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். சில நேரங்களில் நாம் தவறான உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விடுகிறோம். ஆமாம், இதெல்லாம் நம்ம எதுக்கு ஜெபம் பண்ணணும்? என்னிடத்திலே கேட்டிருக்கிறார்கள், பூமிக்குரிய காரியங்களெல்லாம் ஜெபம் பண்ணணுமா பிரதர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆமாம், ஒரு சிலர் கேட்கும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஆமாம், அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெண்டும் ஆவிக்குரிய ஆகாரத்தையும் பெற்றுக்கொள்ளணும், வாழ்க்கைக்கு தேவையான ஆகாரத்தையும் பெற்றுக்கொள்ளணும். அதுதான் ஆண்டவருடைய சித்தம். இதில் உங்களுக்கு சோதனை வந்துச்சுன்னா உடனே ஜெபம் பண்ண பழகணும். குடும்ப வாழ்க்கையில் சோதனை வருதா, உடனே ஜெபம் பண்ணுங்கள். எந்த இடத்துல நம்ம கர்த்தருக்கு இடம் கொடுக்காம, வசனத்துக்கு இடம் கொடுக்காம, சத்தியத்துக்கு இடம் கொடுக்காம இருந்திருக்கிறோம்.
ஸ்தோத்திரம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து உயிர்த்தார். அதுக்கு முன்பதாக பாரம்பரியமாக சொல்லுகிறார்கள் 3 முறை அவர் கீழே சிலுவையின் பாரம் தாங்க முடியாமல் கீழே விழுந்தார் என்று குறிப்பிடப்படுகிறது. நம்முடைய குடும்ப வாழ்க்கையின் பாரத்தை தாங்க நம்மால் முடியாததை அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே தான் அவர் அதை சுமந்து விழுந்தார். அவர் விழுந்தபடியினால் நம்மளை கர்த்தர் எழும்பி நிற்க பண்ணுவார். இன்னொரு முறை அவர் விழுந்தது தொழில் வாழ்க்கையிலே நாம் கர்த்தருக்குள்ளே நிலைவரப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். இன்னும் சொத்து சுதந்திரங்களிலே அரசியலிலே கர்த்தருக்குள்ளே நிலைவரப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிறகு ஒரு மனிதன் விழுந்து கிடக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். இயேசு கிறிஸ்து மறுபடியும் எழும்பினார். நீங்களும் நானும் மறுபடியும் எழும்பி தேவ சித்தத்திற்குள்ளே திட்டத்திற்குள்ளே பரிபூர்ணமாக அவரோடு கூட சேர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி அவர் வரும் தலைவராகி அவருக்குள்ளே சகல பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. சிலுவையிலே அவர் அதை சுமந்து தீர்த்து அவருடைய ஜனத்திற்கு இலவசமாக கொடுத்து கொண்டு இருக்கிறார். இலவசமாக கொடுக்கும்போது அதில் நம்ம பெற்றுக்கொள்ளுகிறதில் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு முன்பதாக ஆவியானவருடைய வழி நடத்துதலின்படி நம்ம சில கரையங்களையும் கொடுக்க வேண்டும், பிரயாசப்பட வேண்டும், கர்த்தருக்கேற்ற பிரயாசத்தை பட வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த கட்டமைப்புகளை அவர் உருவாக்குவார். எழும்பி நிற்கப்படுதலை கொடுப்பார். நிர்மூலமானவைகளை கட்டி எழுப்புவார். அவர் நம்மை ஆதரிப்பார். நமக்குள்ளே ஜீவனை பரிபூர்ணப்படுத்துவார். ஆசீர்வாதங்களை கொடுப்பார். பாதுகாவலை கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம். சிலுவையை நினைத்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நினைத்து கொள்ளுங்கள். அவரையே நினைத்து கொள்ளுங்கள். இன்று ஒருவேளை சோதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், தவிப்புகள், நிர்மூலமான சூழ்நிலைகள், ஸ்தோத்திரம், என்னுடைய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், தொழில் வாழ்க்கையில், ஸ்தோத்திரம், விசுவாசிகளாக இருந்தவர்களையும் பார்த்துருக்கிறேன் நிர்மூலமான நிலைமையில். ஸ்தோத்திரமா, அடுத்த அடி எங்கே வைப்பது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்த ஆத்துமாக்களையும் பார்த்துருக்கிறேன். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவை அறியாத மக்களும் இந்த தவிப்புக்குள்ளே இருந்து கிறிஸ்துவை அறிந்து மறுபடியும் எழும்பி பிரகாசிக்கிற மக்களையும் நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று நீங்கள் எந்த பகுதியில் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள், ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். அவருடைய கிருபை இறங்கட்டும். கர்த்தாவே, உமது கிருபை இறங்கட்டும். ஆண்டவரே, உங்கள் அபிஷேகம் இறங்கட்டும். உமக்குள்ளே ஒப்புரவாக உதவி செய்வீராக, சீர்படுத்தப்பட உதவி செய்வீராக, திரும்ப மறுபடி கட்டி எழுப்பப்பட உதவி செய்வீராக. இதற்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று நீர் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, எல்லா மனுஷருக்காகவும் ஸ்தோத்திரங்களையும் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் ஏறெடுக்க வேண்டும். அது ஒவ்வொரு விசுவாசிக்கும் கர்த்தர் வைத்திருக்கிற கடமையாக இருக்கிறது. அதே நேரத்தில் தனக்காகவும் ஜெபிக்க வேண்டும், விண்ணப்பம் பண்ண வேண்டும். சபைக்காகவும் விண்ணப்பம் பண்ண வேண்டும், நாட்டுக்காகவும் விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஆண்டவரே, அந்த விண்ணப்ப வரத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் தன்னுடைய நிலைமையை உணர்ந்து கொள்ள உதவி செய்வீராக. ஸ்தாபனங்களின் நிலைமையை உணர்ந்து கொள்ள உதவி செய்வீராக. அவருடைய ஆவிக்குரிய கண்களை திறப்பீராக. கர்த்தருக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, ஆவியானவருக்கு இடம் கொடுக்கக்கூடாதபடிக்கு இருக்கிற எதிர்மறையான சகல காரியங்களும் நீங்கி போகட்டும். உம்முடைய நாமத்தினாலே அவைகளுடைய ஹோல்டுகள் எல்லாம் தடை செய்யப்படட்டும். கர்த்தர் அந்த தேவையில்லாத சிறையிருப்பின் அரண்களை நிர்மூலமாக்குவீராக. உம்முடைய நாமத்தினாலே அவைகள் நிர்மூலமாவதாக. உங்கள் இரத்தம் தெளிக்கப்படட்டும். உங்கள் அபிஷேகம் இறங்கி வரட்டும். ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், வீட்டிலேயும், குடும்பத்திலேயும், தொழில்களிலேயும், வேலை வாய்ப்புகளிலும், பட்டணங்களிலும், கர்த்தருடைய சபையிலும், தேசத்திலும் வரட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ண. ஆண்டவரே, உம்முடைய இரக்கங்கள் உண்டாகட்டும், பரிபூர்ணமாக உண்டாகட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, தேவன் ஒவ்வொருவருக்கென்றும் வைத்திருக்கிற தயவுள்ள திட்டத்தை, சித்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமான மனக்கண்களை கொடுப்பீராக. அந்த திட்டத்தின் நிறைவேறுதலுக்கு ஏதுவாக ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துவீராக. விசுவாசத்தின் கிரியைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பரிபூரணமாக வெளிப்படட்டும்.
இதன் மூலமாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருவருடைய எல்லைகளிலும் வெளிப்படட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, எல்லா ஸ்தாபனங்களிலும் வெளிப்படட்டும், தேசத்திலே வெளிப்படட்டும், சர்வதேச அளவிலும் வெளிப்படட்டும். உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும் ஆண்டவர். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே வெளிப்படட்டும் ஆண்டவர். ஆண்டவர் அப்படியே செய்கிறதாக உணர்த்துகிறார். ஆண்டவருடைய கிருபை இறங்குகிறதை பார்க்கிறேன். ஆண்டவருடைய அபிஷேக ஆவியானவர் இறங்கி கொண்டு இருக்கிறதை பார்க்கிறேன். வாய்களை திறந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவருடைய நாமத்தினாலே நிரப்பப்படுவீர்களாக. நன்மைகள் இறங்குகிறது, ஆசீர்வாதங்கள் இறங்குகிறது. கர்த்தர் ஜீவனை பரிபூர்ணப்படுத்துகிறார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்கள் ஜீவனை உயிர்ப்பிக்கிறார், பரிபூர்ணப்படுத்துகிறார். உங்களை மறுபடியும் கட்டி எழுப்பி மறுபடியும் நிலைநிறுத்துகிறார். ஆண்டவரே, உமக்கே சகல துதி கனம் மகிமையால் எடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லாம் உங்கள் கிருபை தான் ஆண்டவரே. உமக்கே சகல துதி கனம் மகிமையால் எடுக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென்.